வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கீமா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி தோசைக்கும் சரி, சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடானதன் பிறகு 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஒரு பிரியாணி இலை மற்றும் 4லிருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதே நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை மணமும் முழுமையாக போயிடுச்சு. இப்போது இதில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 400லிருந்து 500 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி இதில் மின்ஸ் பண்ணி வச்சுருக்க 500 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4லிருந்து 5 நிமிடம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம சிக்கன் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கீமா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.